இந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த நாள் முழுவதும் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க பாருங்களேன், ஒரு சாட்சியாவே நீங்க மாறிடுவீங்க. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டார்ல. நம்ம பயணங்கள், கையின் பிரயாசங்கள், கொடுக்கல் வாங்கல், பிளான்கள், திட்ட தீர்மானம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுல ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு பெரிய திருப்தியை இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் நல்லவருங்க, நம்புங்க. உங்களை நல்லா வச்சுப்பாரு, உங்க பிள்ளைங்களை நல்லா வச்சுப்பாரு, உங்கள் பொருளாதார வாழ்வை நல்லா வச்சுப்பாரு, உங்கள் ஆரோக்கிய வாழ்வு, மனசமாதானம், உங்கள் உடல்நிலை, மனநிலை, உங்கள் பேர பிள்ளைகள் யாவரும் நலமாய் இருப்பீர்கள். தேவனுடைய நலமான கரங்கள், காக்கும் கரங்கள் உங்கள் இல்லங்கள் மேல் இருக்கிறது. நம்புங்கள், விசுவாசிங்கள், நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், நம்முடைய ஊர்ல ஏர்போர்ட்ல, பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் நீங்க பாருங்க, எஸ்கலேட்டர் இருக்கும் இல்லையா? எஸ்கலேட்டர், நகரும் படிக்கட்டுகள் சொல்றோம் இல்லைங்களா? இந்த எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டுகள்ல போறவங்களை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அப்ப பாருங்க, கீழே இருந்து மேலே போறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நின்று கொண்டு கீழே இருந்து மேலே போறவங்க நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம கூட போயிருப்போம் இல்லையா? தானாவே நம்ம தலை என்ன தெரியுமா ஆகும்? அப்படி குனிய ஆரம்பிக்கும். இப்படி கீழே பார்ப்போம், தானாவே குனிய ஆரம்பிச்சிடும். அதிகமா அப்படி மேலே போகும்போது குனிஞ்ச நிலையில தான் நம்ம அப்படியே ஏறி போவோம். நீங்க ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன், தானாவே நம்ம தலை கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும். இறங்கும் போது பாருங்க, தானாவே நம்ம தலை நிமிர ஆரம்பிச்சிடும். நெஞ்சம் நிமித்திக்கிட்டு தான் இறங்குற மாதிரி இருக்கும் எல்லாருமே, அதிகபட்சம் இறங்கும் போது. அப்போ தலை அப்படி உயர்த்தி அப்படி நிமிந்து அப்படி வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இறங்குறாங்கன்னு அர்த்தம். அப்படி தலையை அப்படி பணிவா அப்படி குனிஞ்சு அப்படி போறாங்கன்னு அர்த்தம்னா அவங்க ஏறுறாங்கன்னு அர்த்தம். இந்த உதாரணத்தை போலதான் வாழ்க்கையிலும் யாரெல்லாம் அந்த தலை குனிவது போல ஒரு பணிவு, ஒரு தாழ்மை, ஒரு கீழ்ப்படிதல், ஒரு வணங்குதல், இதெல்லாம் யாருக்கு இருக்கோ, நீங்க நல்லா கவனிங்க, அவங்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேற போறாங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் ரொம்ப கர்வமா, ரொம்ப திமிரா, தனாவட்லா, நெஞ்ச நிமித்திக்கின்னு அப்படியே இருக்கிறாங்களோ பாருங்க, அவங்கெல்லாம் வாழ்க்கையில இறங்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். இது நான் மாத்திரம் சொல்லல, ஆண்டவருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பா இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஒரு இருமாப்பு வந்துட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த திமிரு, இருமாப்பு, அகங்காரம். நான் யார் சொல்றீங்க கேட்க மாட்டேன், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், என்னை யாரும் அடக்க முடியாது, அடங்காதவன், அப்படி ஒரு மனமேட்டிமை வந்த உடனே தானாவே அவங்க வாழ்க்கையில இறங்கி ஒரு அழிவுக்குள்ள போயிடுறாங்களா. ஒரு பணிவு, ஒரு தாழ்மை, ஒரு இணங்குதல், விட்டு கொடுத்தல், ஒரு கீழ்ப்படிதல், பெரியோர்களுக்கு, முன்னோர்களுக்கு, மூப்பர்களுக்கு அடங்கி இருத்தல், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல், அந்த ஒரு பணிவு பாருங்க, உயரங்களுக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் படைத்த தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த குணங்களை மாற்றிவிடுங்கள். உங்களை அறியாமலே உங்களுக்குள் அந்த குண சுபாவங்கள் இருக்குமே, ஆனால் அது நல்லா இருக்கும். நான் செம கெத்துப்பா, நான் பெரிய ஸ்ட்ராங்கு பான்ற மாதிரி இருக்கும். இல்ல அவங்க லைஃப் எல்லாம் பாருங்க, லைஃப் ஸ்பேன்லாம் பாருங்க, ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அகங்காரிகள் பாருங்கள், வாழ்க்கையில ரொம்ப துணிகரமா இருப்பாங்க. துணிகரமா ஏதாச்சும் தப்பெல்லாம் நிறைய பண்ணுவாங்க, நிறைய பாவ காரியத்தில் ஈடுபடுவாங்க. ஏன்னா யாரும் கேட்க முடியாதுப்பா, நான் எனக்கு நானே ராஜா, நிறைய பண்ணுவாங்க. லைஃபோட ஸ்பேன் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. வாழ்க்கையில் அதிக சவால்களை, அதிக போராட்டங்கள், எப்பவுமே சிக்கல்கள் தான் நிறைய இருக்கும் உங்க லைஃப்ல. வாழ்க்கையில வேகமா போற மாதிரி இருக்கும், பட்டுன்னு அப்படி இறங்கிடுவாங்க. இல்ல, தாழ்மையும் பணிவும் உள்ளவர்கள் வாழ்ந்திருப்பார்கள். பேதைகளாய் அவர்கள் இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே யூதா தேசத்திலே மேசியா பிறக்க போகிறார் என்ற தீர்க்க தரிசனம் அந்த காலகட்டத்திலே அறிவிக்கப்பட்ட பொழுது ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான கன்னி பெண்கள், எத்தனை பேருங்க? நூற்றுக்கணக்கான கன்னி பெண்கள் திருமணமே செய்து கொள்ளல.
மேரேஜே பண்ணிக்காம கண்ணியினிடத்தில் தானே மேசியா பிறப்பார், அப்ப நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான ஸ்திரீகள் என் வயிற்றுல தான் மேசியா பிறக்கணும், என் கருவுல தான் மேசியா பிறக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா நூற்றுக்கணக்காய் காத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரையும் பார்த்தார் படைத்த தேவன். யாருடைய கருவிலையும் வயிற்றிலையும் தேவகுமாரன் மேசியா கிறிஸ்து பிறக்கல. யார் வயிற்றில் பிறந்தார் தெரியுமா? யார் கருவில அவர் உதித்தார் தெரியுமா? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல மரியாள் சொல்லுகிறார்கள், தாழ்மையா இருந்தேன். மரியாள் என்ன சொல்றாங்க? நான் தாழ்மையா இருந்தேன், நான் பணிவா இருந்தேன். அந்த பணிவை, அந்த தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். ரொம்ப ஸ்டைலா இருக்கலாம், அழகா இருக்கலாம், பியூட்டிஃபுல்லா இருக்கலாம், திறமை இருக்கலாம், படிச்சிருக்கலாம், நிறைய ஞானம் இருக்கலாம், ரொம்ப பிரில்லியண்டா இருக்கலாம், பெரிய பிசினஸ் மேக்னட்டாவே இருக்கலாம், தப்பே இல்லை, நல்ல விஷயம். ஆனா கூட தாழ்மை இருக்கணும், பணிவு இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். பெரியவர்களுக்கு, மூத்தோர்களுக்கு, முப்பர்களுக்கு, நம்முடைய அப்பா அம்மாக்களுக்கு ஒபே பண்ணுகிற அந்த ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும். அப்பா அவருடைய வார்த்தை சொல்லுது, அந்த பணி உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறாரா. என்ன திறமையோடு காத்துட்டு இருந்தாலும், தியாகங்கள் இருந்தாலும், பணிவு இல்லை என்றால், தாழ்மை இல்லை என்றால், கர்த்தருடைய கண்ணில் கிருபை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வாழ்வில் உயர்ந்த நிலை செல்ல முடியாது. ஆகவே மென்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிறேன் அன்பு மகனே, என் அருமை மகளே, வாழ்வில் மேன்மை அடைய வேண்டுமா? பணிவை வளர்த்துக் கொள்ளுங்கள், தாழ்மை வளர்த்துக் கொள்ளுங்கள். தாழ்மைனா என்ன? பழைய ட்ரெஸ்ஸை போட்டு, கிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அப்படியே அழுக்கா இருந்துக்கிட்டு, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ன்றது தாழ்மையா கிடையாது. அழகா இருங்க, ஸ்டைலா இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சுத்தமா இருங்க, நல்லா படிங்க, நல்ல சம்பாத்தியம், எதுவுமே தப்பு இல்லை. ஆனா குணம், மனசுல, எண்ணத்துல அகங்காரம் இருக்கக்கூடாது, மேட்டிமை வரக்கூடாது. பிறர் மேல பிறர் டாமினேட் பண்ணி அவங்கள ஒண்ணுமில்லாம ஆக்கி அவங்கள அடிமைத்தனப்படுத்தி மனுஷங்களை மதிக்காத ஒரு இடத்துக்கு போய் திமிர்த்தனத்தை காட்டுறது, இந்த சுபாவம் இருக்கவே கூடாது. எல்லாரும் சக மனிதர்கள், நேசிக்க வேணும், பண்போடு பழக வேணும், பாசத்தோடு பழக வேணும். ஜாதி வித்தியாசமின்றி, இன வித்தியாசமின்றி, மொழி வித்தியாசமின்றி, மத வித்தியாசமின்றி சக மனிதர்களையும் கனிவோடு நடத்த வேண்டும், பெரன்போடு பழக வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும், தாழ்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் அவர்களை நோக்கி பார்க்கிறார். ஈசாயின் குடும்பத்திலே தாவீது 8வது பிள்ளை, 8வது மகன். 7 மகன் அதுக்கு முன்னாடி இருக்காங்க. 7 மகன்களும் பெரிய ஜாம்பவான்கள், பலசாலிகள், யுத்தத்தில் வல்லவர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த 7 சகோதரர்களை பார்க்கிறாரு. தோற்றத்தை பார்த்தா கம்பீரமா இருக்கு, தோற்றத்தை, பிசிக்கல் தோற்றத்தை பார்த்தா கெட்டப்லாம் வேற லெவல்ல இருக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய ஒவ்வொரு குமாரர்களை பார்த்து, தோற்றத்தை பார்த்து இவன் தான் கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறார், இவனை தான் கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறார், இவனை தான் கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வெளிப்புற தோற்றம் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொன்னாரா, நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கறது இல்லை. மனுஷன் தோற்றத்தை பார்க்கிறான், நான் ஹார்ட்டை பார்க்கிறேன், நான் மனசை பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது 7 குமாரர்கள் கிட்ட இல்லாத ஒரு கேரக்டர் 8வது பையன் கிட்ட இருக்கு. அவன் தோற்றத்துல பெரிய ஜாம்பவான் இல்ல, சின்ன வயசு பையன் தான். ஆனா அவனுக்குள்ள கர்த்தர் மேல பற்று இருக்கு, பாசம் இருக்கு, கனிவு இருக்கு, கீழ்ப்படிதல் இருக்கு, அன்பு இருக்கு, தாழ்மை இருக்கு, பணிவு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனையே தேர்வு செய்தார். முகத்தை பார்த்து தேர்வு செய்கிறவர் அல்ல, அகத்தை பார்த்து தேர்வு செய்கிறவர். அகத்திலே வளர்த்துக் கொள்ளுங்கள் தாழ்மையும் பணிவையும். ஈகோவை விட்டு விடுங்கள், பெருமை கர்வத்தை விட்டு விடுங்கள். அது அழித்து விடும், அது வாழ்க்கை சின்னாபின்னமாக்கிவிடும், வளரவே விடாது. வெளிப்புறத்துல ஒரு மாயையான ஒரு பிம்பத்தை காட்டும், நம்ம தான் கெத்துன்னு. அது கெத்து இல்ல, அது வெத்து. பணிவோடு இருங்கள், பாசத்தோடு இருங்கள், கனிவோடு இருங்கள், தாழ்மையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.
நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய நல்வாழ்வு சிறப்பதற்காக நான் விசேஷமாக இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அதுபோலவே இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் டி தியாகு, அன்பு சகோதரி எஸ் ஜனனி மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆம் தகப்பனே, செயல்கள், பேச்சுக்கள், நடத்தைகள், மனிதர்களோடும் தேவனோடும் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாவற்றிலையும் தாழ்மையான ஒரு பேச்சு, தாழ்மையான ஒரு செயல்பாடு, பணிவான ஒரு நடத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு பண்ணுவீராக. தாழ்மையுள்ளவர்களுக்கு அல்லவா நீர் கிருபையை அளிக்கிறீர், அவர்களை அல்லவா நீர் நோக்கி பார்க்கின்றீர். அந்த பணிவு ஒவ்வொருவருக்கும் நீர் தந்து கனப்படுத்தி ஆஸ்வதிக்க வேண்டுமென நேசக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைய நாள் உடைய பிள்ளைகளுக்கு இன்ப நாளாய், இனிமையான நாளாய், ஆசீர்வாதத்தின் கொண்டாட்டத்தின் நாளாய் அமைந்தருள வேண்டுமென நாங்கள் வாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். டேடி, இன்றைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கக்கூடிய ஆண்டுகளையும் வருடங்களையும் நன்மைகளால் முடிசூட்டி கனப்படுத்த வேண்டும் என ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு விசேஷமான உபவாச ஜெபம் உண்டு. ஆலயத்தின் அருகாமையில் உள்ளவர்கள் வாஞ்சியோடு வந்து பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் இருக்கிறீர்களா? ஆன்லைன்ல நேரலையில் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.